இஸ்லாம், முஸ்லிம்கள், இந்த நாட்டவர்கள், இந்த நாடு, உலகம், இது 5 தான் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அம்சங்கள். ஒவ்வொருவரும் இஸ்லாத்தில் ஒரு சந்தோஷத்தை, திருப்தியை, அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு வெற்றியை தருகிறான், இன்ன தீன் இந்தல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த அடிப்படையை சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் அது தண்ணீரையும் சுத்தப்படுத்துறதுக்கு 2 வகை இருக்குது. எலும்புகள், அது மிருக எலும்புகளை ஆக்சிஜன் அந்த ப்ராசஸுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு பாட்டிலில் போடுற தண்ணியை பாவிக்கலாம், அதை சுத்தப்படுத்துறதுக்கு பாவிக்கிறார்கள். சாக்கோல் என்ற அந்த சாக்கோலை வைத்து சுத்தப்படுத்துகிறார்கள். அப்போ முள்ள வச்சு சுத்தப்படுத்துகிற தண்ணியை குடிக்கலுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. திருமண ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய ரெஜிஸ்டர்மார்கள் அல்லது இஸ்லாமிய பொருளாதாரத்தை முன்னெடுத்து போகக்கூடிய அந்த நிறுவனங்கள், அதில் உள்ளவர்கள் தவறு செய்யலாம். காதி ஒரு தவறு செய்யலாம், ரெஜிஸ்டர் ஒரு தவறு செய்யலாம், இஸ்லாமிய அந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தவறு செய்யலாம். தவறை அடையாளப்படுத்தி திருத்த முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர உள்ளதெல்லாம் அழிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னா. இன்று நாம் இஸ்லாமிய மாதங்களில் ஒரு சிறப்பான மாதம்தான் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் உலகத்தில் மிக சிறந்த 2 மனிதர்கள் வஃபாத்தாகின மாதங்களாக ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒன்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிறு வயதில் உலகத்தில் 5வது கலீஃபாவாக இருந்து மௌத்தாகினார்கள். நாம் எல்லோரும் மதிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய, உலகத்தில் பெரும்பான்மையான மதுஹபா பின்பற்றக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த மாதம் ரஜப்ல தான் அவர்கள் உலகை விட்டு பிரிந்தார்கள். 150வது ஹிஜ்ரியில் பிறந்து 604ஆம் ஹிஜ்ரியில் அவர்கள் எகிப்தில் மௌத்தாகி அடக்கம் செய்யப்பட்டார்கள். அது ரஜபுடைய மாதம். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மேராஜுடைய அந்த பயணத்துடைய தொழுகையுடைய அந்த நிலைப்பாட்டையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுத்தான். இப்படி ஏராளமான சிறப்புகளை இந்த மாதம் உள்ளடக்கி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தின இந்த தீனை, இந்த அமானிதத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இதை சரிவர நிறைவேற்றுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார். குர்ஆன் மிக தெளிவாக இருக்கிறது. நாம் ஒரு சிறந்த உம்மத்தாக இருக்கிறோம். ஏனென்றால் எம்மீது இந்த தீனை, மார்க்கத்தை உள்ளபடி அதை முன்வைப்பது எங்கள் மீது ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹு தஆலா குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹ் என்பதாக குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் இந்த அமானிதத்தை தன்னுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி, பொருளாதார நெருக்கடி, அவர்கள் ஒரு மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. அந்த காலத்தில் ரோம் பாரசீகம் அவர்களிடத்தில் இருந்த பொருளாதாரம், பாதுகாப்பு, இவைகள் எல்லாம் சஹாபாக்கள்கிட்ட, நபியவர்கள்ட காலத்தில் கூட இருக்கல்ல. பத்ருடைய யுத்தத்தை எப்படி அனுபவித்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். 313 பேருக்கு இருந்த ஒட்டகைகளும் குதிரைகளும், அது மிக ஒரு கஷ்டமான ஒரு காலத்தை தான் அவர்கள் அனுபவித்தார்கள். அப்படி இருந்தும் அவர்கள்ட்ட இருந்த அந்த ஈமானிய உறுதி, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ்வை நம்பிக்கையை அந்த உறுதிப்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த தீனை, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் இந்த தீன் இஸ்லாம் தான் என்பதை அதை மனதில் சுமந்தவர்களாக, குல் ஹாதிஹி சபீலி அது இலல்லாஹி அலா பசீரத்தின் அன வ மனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த அமானிதத்தை எப்படி
கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதுதான் சஹாபாக்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதனால் அவர்கள் உக்பத் இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபாதிலா சபா என்று அழைக்கப்படக்கூடிய 7 அப்துல்லாக்கள் உடைய சஹாபாக்கள், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் என்று அழைக்கப்படக்கூடிய சஹாபாக்கள் எல்லோரும் ஆப்பிரிக்காவுடைய காடை கடந்து அவர்கள் அந்த அட்லாண்டிக் ஓஷனுக்கு போய் அங்கேயும் இந்த தீன நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். அல்லாஹு தாலா இந்த நாட்டில் 1300 வருடங்களாக எமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த தீனை எமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். அதுக்கு நாங்கள் நீங்கள் எல்லாரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த ஒரு 25 வருட காலமாக நாம் இந்த நாட்டில் இஸ்லாம், முஸ்லிம்கள், இந்த நாட்டுடைய பிரஜைகள், இந்த நாடு, உலக நாடுகள், இந்த 5 விஷயத்தை எப்படி நாம் முன்னெடுத்து போவது என்ற ஒரு தீர்க்கமான முடிவை சுமந்தவர்களாக முஸ்லிம்களாகிய நாங்கள் பெரும்பான்மை சமூகத்தோடு வாழக்கூடிய நேரத்தில் நாம் எப்படி இந்த பயணத்தை முன்னெடுத்து போகிறது என்ற தீர்மானம் உண்டு எங்களுக்கு இருக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், அனுபவசாலிகள், படித்தவர்கள், வியாபாரிகள், பட்டதாரிகள், பாமர மக்கள் எல்லோருடைய பங்களிப்பின் மூலமாக இந்த 5 அடிப்படைகளை நாம் செய்து வருகிறோம் என்பதை நான் இன்றைய இந்த ஹுத்பாவில் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். 1வது இஸ்லாம் மார்க்கம் என்று வரக்கூடிய நேரத்தில் உண்மையான இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் எங்களுடைய வழிகாட்டல் இருக்க வேண்டும். அந்த அறிவை அதை நாம் எப்பொழுதும் முன்வைக்கிறதுல மிக அழகான முறைகளை கையாள வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் உள்ளிட்ட மத விடயங்களில் மிக தெளிவான நிலைப்பாடுகளை, வழிகாட்டல்களை பெற்றிருக்க வேண்டும். இஸ்லாமிய சட்ட ஒழுக்கங்கள் நவீன வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகள் அது கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆன் மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள் இவைகளை சரியான முறையில் வழிநடத்த வேண்டும். இதுக்கு மார்க்கம் இஸ்லாத்துக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கிறது. முஸ்லிம்கள் என்று சொல்லும் பொழுது குடும்பம், சமூகம் அதனுடைய ஒழுக்கங்களை பேணி தீவிரவாதத்தை தடுந்து போதைப் பொருள்களிலிருந்து தூரமாகி சமூக சகவாழ்வை அதை இளைஞர்களுக்கு மத்தியில் வலியூட்டி ஆலிம்கள், கல்விமான்கள், மதரசா ஆசிரியர்கள், பட்டம் பெற்றவர்கள், பெண்கள், இன்னும் அனைவர்களும் குடும்பமாக நாம் எப்படி ஒரு முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமக்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இந்த நாட்டில் உள்ள பெருமக்கள் பாதிப்புக்கு வரக்கூடிய நேரத்தில் கடந்த மாதங்களில் பார்த்தோம், எந்த வேற்றுமை இல்லாமல் முஸ்லிம்களுடைய அந்த நடவடிக்கைகளை இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் உலகத்துக்கு மிக தெளிவாக தெரிகிறது இலங்கை நாட்டு முஸ்லிம்கள் எப்படி வழிநடத்தப்படுகிறார்கள். தீவிரவாதம் இல்லாத, பலவந்தம் இல்லாத, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த பலவந்தம் இல்லாமல் பிற மதங்களை, லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ், பிற மதங்களை திட்டி நோவிக்காமல் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற இந்த அடிப்படையில் எப்படி முன்னெடுத்து போகிறோம் என்பதை அது உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. சுகாதாரம், குடிமக்கள் பொறுப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அதுக்கு விழிப்புணர்வுகள், அதே நேரத்தில் நாம் ஒற்றுமையாக பிற மதத்தவர்களையும் மனிதர்கள் என்று மதித்து சகவாழ்வை கட்டியெழுப்பி என்னுடைய மார்க்கம் எனக்கு மிக கண்ணியமானது என்ற நிலைப்பாட்டை நாம் சுமந்தவர்களாக இந்த பயணத்தை முன்னெடுத்து போறதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய நாடு வரக்கூடிய நேரத்தில் இது மத ஒற்றுமை, தேசிய ஒற்றுமை,
அதுக்கு ஆதரவு வழங்குதல், அரசாங்க அமைப்புகளுடன் மத மற்றும் குடிமக்கள் கொள்கை அதில் நாங்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறது, மதங்களுக்கு இடையிலான அந்த உரையாடல்கள், ஹிவார், கலந்துரையாடல், டயலாக், இவைகளை பேணி வருவது. அதே நேரத்தில் முஸ்லிம்கள் அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் வாழக்கூடிய இந்த சூழலில் அது நாட்டை நேசிக்கக்கூடிய முஸ்லிம்களாக எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு நாம் இதை சொல்லி வருகிறோம். அதே நேரத்தில் உலகளாவிய ரீதியில் ஏற்படக்கூடிய அனர்த்தங்கள், தாக்கங்கள், பிரச்சனைகள், அதுக்கும் இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் நாம் சர்வதேச மனிதாமான நெருக்கடிகள் போது எங்களால் முடியுமான அந்த உதவி ஒத்தாசைகளை செய்து வருகிறோம். இஸ்லாமிய கவுன்சில்கள், அறிஞர்களுடைய அந்த அறிவை ஒன்றிணைந்து இந்த நாட்டுக்கு தேவையான விடயங்களை பகிர்ந்து கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். உலகளாவிய மத மற்றும் கல்வி மகாநாடுகளில் பங்கேற்பு செய்து இலங்கை இஸ்லாமிய அந்த மரபு மற்றும் இந்த விழுமியங்களை உலக மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு அமானிதமாக சுமக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இது ஒரு அமானிதமாக உங்களிடத்தில் முன்வைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இதை புரிந்து ஒவ்வொருவரும் இதுக்குரிய தூதராக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த சிறப்பான ரஜபுடைய மாதத்தின் ஹுத்பாவுடைய நோக்கமாக இருக்கிறது. இஸ்லாம், முஸ்லிம்கள், இந்த நாட்டவர்கள், இந்த நாடு, உலகம், இது 5 தான் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அம்சங்கள். ஒவ்வொருவரும் இஸ்லாத்தில் ஒரு சந்தோஷத்தை, திருப்தியை, அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு வெற்றியை தருகிறான், இன்ன தீன் இந்தல்லாஹ் இஸ்லாம் என்ற இந்த அடிப்படையை சுமந்தவர்களாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யுவதிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பாஷையை தான் படித்து கொடுத்தார்கள். இஸ்லாம் என்பது எப்படியான ஒரு அழகான மார்க்கம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். அதனுடைய கொள்கை என்ன, அதனுடைய ஈமானியாத் என்ன, அதனுடைய வணக்க வழிபாடுகள் என்ன, அதனுடைய கலாச்சாரம் என்ன, அதனுடைய கொடுக்கல் வாங்கல் என்ன, அதனுடைய பண்பாடுகள் என்ன, இவைகளை அறிமுகப்படுத்துறது எங்களுக்கு கட்டாயமாக இருக்கு. அந்த அடிப்படையில் முன்னோர்கள் எங்களுக்கு செய்து தந்த சில விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி வருகிறோம். வக்ஃப் என்ற ஒரு சட்டம் இருக்கிறது, வக்ஃப் போர்டுன்னு ஒன்று இருக்கிறது, மஸ்ஜிதுகளை பராமரிக்கிறதுக்கு அதை நாங்கள் மதித்து நடக்க வேண்டும், அதை நாங்கள் செய்து வருகிறோம். அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆண்களுடைய அந்த திருமண உறவுக்காக வேண்டி இந்த நாட்டில் ஒரு சட்டம் MMDA 1951 உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 75 வருஷமாக அதில் சில மாற்றங்கள் தேவை. அதை எல்லாரும் அதுக்காக வேண்டி குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், கலந்து ஆலோசித்து கொண்டு இருக்கிறோம், சில சிபாரிசுகளை முன்வைத்திருக்கிறோம். அந்த பாதையிலையும் காலத்துக்கு தேவைக்கேற்ப சில மாற்றங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அதுக்குண்டான முயற்சிகளில் கருத்துகள் ஒன்றுபடக்கூடிய விஷயங்களை எப்படி நகர்த்தலாம் என்ற அந்த விஷயத்தை பார்க்கிறோம். அதே போல கண்ணியமானவர்களே, இதே மெம்பரில் நான் பலமுறை பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறேன். இந்த நாட்டுக்கு அல்லாஹு தஆலா இஸ்லாமிய பொருளாதாரத்தை முதாரபா, முஷாரகா, இஜாரா, முராபஹா என்ற இந்த வார்த்தைகளை குர்ஆன்ல ஹதீஸ்லிருந்து பெற்று அதனுடைய அடிப்படைகளை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா சட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எப்படி இல்லற வாழ்க்கை, திருமணம், தலாக் அமெரிக்காலேயோ, லண்டன்லேயோ, பிரான்ஸ்லேயோ, ஜெர்மனிலேயோ, ஆஸ்திரேலியாலேயோ, நியூசிலாந்துலேயோ அல்லது ஆப்பிரிக்கா நாடுகளில் இல்லாத ஒன்றை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். குறைகளை விமர்சித்து சும்மா வீணான பேச்சுகளை பேசி மக்கள் மத்தியில் சந்தேகங்களை உண்டாக்கி பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய சமூகமாக ஒரு நாளும் நாம் இருக்கக்கூடாது. இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். இதில் சந்தேகம் கிடையாது. சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டுமானா ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன்,
தெரியாததை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். அது கட்டாயம் தெரிய வேண்டும். எப்படி ஒரு சஹாபிக்கு தேவைப்பட்டது, அவர் போய் கேட்டார், யாரும் சொல்லலாம் எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு, ஆனா நான் என் மனைவியை அணுகக்கூடிய நேரத்தில் எனக்கு ஒரு வயோதிப பெண் வந்து சொல்றாங்க, உனக்கும் உண்ட கல்யாணம் முடிச்ச பொண்ணுக்கும் நான் தான் பாலூட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். திகைச்சு போய் ஓடி வந்தேன் மக்காலிருந்து மதீனாக்கு உங்களிடத்தில். இது என்னது? ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேள்வி, அது கட்டாயம் கேட்க வேண்டும். அதுக்காக மக்காலிருந்து மதீனாவுக்கு பிரயாணம் செய்கிறார். போய் நபி அவர்கிட்ட கேட்கிறார்கள். நபி அவங்க சொல்றாங்க, கைஃப வக்கத்து கீழ், இப்படி சொல்லப்பட்டதுக்கு பிறகு நீங்க சேர்ந்து வாழக்கூடாது, பிரிந்து விடுங்கள், ஃபாரிகா என்று சொன்னார்கள். கன்னிமார்களே, அதுக்கு விபரமான சட்டங்கள் இருக்குது, அதை நான் பேசவில்லை. வெறுமனே ஒரு மஸ்அலாவை அறிந்து கொள்ள, மதீனாவில் ஒரு பெண்மணி கணவன் மௌத்தாகி 2வது நாள் இத்தா இருக்காமல் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாள். 4 மாசம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டிய நீங்க இப்படி இருக்கிறீங்களே என்று சொன்ன நேரத்தில் அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு கணவன் மௌத்தாகி அடுத்த நேரம் எனக்கு பபா கிடைச்சிருச்சு, நான் 9 மாசம் சுமந்து கொண்டிருந்தேன், என் இத்தா முடிஞ்சிருச்சு. குர்ஆன் என்ன அப்படிதான் வழிகாட்டுகிறது. அப்ப இது சந்தேகம் இல்லை, இது தெளிவான விஷயங்கள். அந்த சஹாபி நபியிடத்தில் போய் கேட்டார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னது உண்மைதான் சொல்லி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சபையில பைபிளை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் சிகத்து கொண்டு வந்த நேரம் முட்டுக்காலில் அப்படி கீழே விழுந்து, ரதீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா என்று அவர்கள் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நபி அவர்களை தனிய வைத்தார்கள். ஒரு நாள் கேளுங்கள் என்று சொன்ன நேரத்தில் ஒருவர் என் வாப்பா யார் என்று கேட்டார். நபி அவங்களோட முகமெல்லாம் சுகந்து விட்டது. இதே அவங்களுக்கு நான் கேட்க சொன்னது, வாப்பா உம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியும், என்னிடத்தில் வந்து இப்படியான கேள்வி கேட்க வேண்டாம். லா தஸ்அலுன் அஷ்யாஇன் துப்தலக்கும் தசூக்கும், நீங்க வீணான கேள்விகளை கேட்டு மக்களை பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் உண்டாக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான வார்த்தைகளில் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறார். தேவையானவைகளை தேவையான முறையில் தன்னுடைய அல்லாஹ் தஆலா இன்றைக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மாஸ் மீடியா, இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம், இந்த டிக்டாக் என்ற இந்த கருவிகளை மனிதன் கத்திய போல லாபத்துக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர நஷ்டத்துக்கும் பிறரை நிந்திக்குவதற்கும் இவைகளை பாவிப்பதை முற்றாக தடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இஸ்லாம், இந்த நாட்டு முஸ்லிம்கள் இஸ்லாத்திய அடிப்படைகளை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஷிஆர்களை, அந்த அடையாளங்களை, அது வக்ஃபாக இருக்கலாம், அது இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அது எங்களுடைய கலாச்சாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அவைகளை பாதுகாப்பதற்கு நாம் ஒரு ஜனநாயக முறையில், அழகான முறையில், அமைதியான முறையில் அதை நாம் அடைய முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் மற்றவர்களை போல நடந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அதில் அபாயம்தான் வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் எவ்வளவு முக்கியமானதோ, எப்படி முஸ்லிம்கள் வாழ வேண்டுமோ அதே போல உலமாக்கள், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள், படித்தவர்கள் எல்லோரும் ஒரு நோக்கத்தை அடைவதற்கு பாடுபட வேண்டும். எப்ப தனவந்தர்கள், உலமாக்கள், அரசியல்வாதிகள், நலன் விரும்பிகள், பாடுபடக்கூடிய பணம் இல்லாத பாமர மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மஸ்ஜிதுகளை அடிப்படையாக வைத்து நாம் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சிறந்த உம்மத்தாக நாம் முன்னேற முடியும். மேலான சகோதரர்களே, இந்த நாட்டை அப்படிதான் நாங்கள் கடத்தி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகம், மூன்றாவது பெரும்பான்மை சமூகம். இந்த பெரும்பான்மை சமூகத்துக்கு முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த தீனை எப்படி முன்வைக்க வேண்டுமோ அதில் எங்களோட பலகீனங்கள் இருந்திருக்கிற காலத்தில் கடந்த 20 வருஷமாக 15 வருஷங்களாக நாங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு குர்ஆனில் தெளிவில்லையா, குர்ஆன் விளக்கம், அவர்களுக்கு ஜிஹாதில் விளக்கம் இல்லையா, ஜிஹாதுடைய விளக்கம், அவர்களுக்கு ஃபர்தால விளக்கம் இல்லையா, ஃபர்தாவுடைய விளக்கம், அவர்களுக்கு தன்னுடைய மஸ்ஜிதுகள் ஏன் என்ற கேள்வி வருகிறதா, அதுக்குரிய விளக்கம், முஸ்லிம்கள் எப்படி வாழ்கிறார்கள்ன்றதுல பிரச்சனையா, அதுக்குரிய தெளிவு, பொருளாதாரத்தை பற்றி அவர்களுக்குரிய சந்தேகமா, அதுக்குரிய தெளிவு. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, இந்த நாட்டில் ஹலால் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உலமாக்கள் கேட்கவில்லை, பார்லிமெண்ட் கேட்டாங்க.
இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் ஜமியத்துல் உலமா கிட்ட கேட்கிறாங்க 2002 எங்களுக்கு ஹலால் சான்றிதழ் தாங்க. பார்லிமெண்ட்ல சாப்பிடுற சாப்பாடு ஹலாலாக இருக்க வேண்டும் என்று கேட்டது ஜமியத்துல் உலமா இடத்துல ரோட்ல போகக்கூடியவர்கள் அல்ல, வியாபாரிகள் அல்ல, கடையில் உள்ளவர்கள் அல்ல. வந்து கேட்டது பார்லிமெண்ட் என்னத்தை கேட்டாங்கன்னா 20 பேர் அங்க பார்லிமெண்ட்ல எம்பிஸாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு சிறுபான்மை மக்கள். அவர்களுக்கு கொடுக்கிற இந்த மாமிசம் ஹலாலா இருக்குதான்னு பார்க்கிறது பார்லிமெண்ட்டுடைய பொறுப்பு தானே. மற்றவர்களுக்கு என்னத்தை கொடுக்குறீங்களோ அது அவர்களுடைய மார்க்கத்தில் உள்ளது, இவர்களுக்கு அது கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் பார்லிமெண்ட் கேட்கக்குள்ள எனக்கு தரையலாதுன்னு சொல்லலுமா? 1990 டாக்டர் காசிம் என்ற ஒரு டாக்டர், கண் டாக்டர் அவர்கள் இந்த நாட்டில் ஹலால் சான்றிதழ் முறையை அவர்கள் முன்வைத்தார்கள். அதில் ஜமியத்துல் உலமாவுக்கு நான் பொறுப்பெடுப்பதற்கு முன்பு முபாரக் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரியால் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா இவர்கள் 2 பேரும் தான் அந்த நேரத்தில் அந்த நிறுவனத்துக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கினார்கள். கண்ணியமானவர்களே, இது இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட்டுடைய வேண்டுகோள். அதை வைத்து இது ஏன் உலகத்தில் 1977 பிறகு அது ஓபன் எக்கனாமிக் உலகத்தில் பொருளாதாரத்துடைய அந்த விரிவாடு ஏற்பட்ட அந்த காலத்திலிருந்து பலதையும் கலக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஜூஸ்ண்டா ஒரு நாளைக்கு மேலே வைக்கலாது, அது கொஞ்ச நேரம் வச்சோம்னா சில ஜூஸ்கள் கெட்டு போகும். இன்றைக்கு பஜாரில் உள்ள ஜூஸ் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு வைக்கணும். அது எப்படி வைக்கிறது? அதில் சில பதார்த்தங்கள் போடப்படுகிறது. அந்த போடப்படக்கூடிய பதார்த்தங்கள் என்ன என்றது ஒரு கேள்வியாக மாறுச்சு உலகத்தில். அது தண்ணீரையும் சுத்தப்படுத்துறதுக்கு 2 வகை இருக்குது. எலும்புகள், அது மிருக எலும்புகளை ஆக்சிஜன் அந்த ப்ராசஸுக்கு சுத்தப்படுத்துறதுக்கு பாட்டிலில் போடுற தண்ணியை பாவிக்கலாம். அதை சுத்தப்படுத்துறதுக்கு பாவிக்கிறார்கள். சாக்கோல் என்ற அந்த சாக்கோலை வைத்து சுத்தப்படுத்துகிறார்கள். அப்போ முள்ள வச்சு சுத்தப்படுத்துற தண்ணியை குடிக்கலுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. கண்ணியவான்களே, மனித முடியை எடுத்து அதை பவுடராக மாற்றி பிரெட்ல போட்டு அந்த பிரெட்டுடைய அந்த இன்கிரீடியன்ஸ்ல எங்களுக்கு தெரியாம மனித முடிகளையும் பவுடராக ஆக்கி அதில் போட ஆரம்பிச்சு பல வகையான பண்டியுடைய வகையான அந்த அம்சங்களை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெலட்டின் என்று வரக்கூடிய நேரத்தில் பண்டியுடைய கொழுப்பை பயன்படுத்துகிறார்கள். உலகத்தில் இப்படியான விஷயங்கள் வரக்கூடிய நேரம்தான் ஜமியத்துல் உலமா இதுல ஜமியத்துல் உலமா இடத்துல பார்லிமெண்ட் கேட்டதுக்கு பிறகு இது தேவைப்பட்டு சுப்ஹானல்லாஹ் அந்த நேரம் உங்களுக்கு தெரியும். அது 1990 ஆரம்பிச்சு டாக்டர் காசிம் அவர்கள் 2001 முபாரக் ஹசரத், ரியால் ஹசரத் அவர்கள் இந்த சிறப்பான அம்சத்தை அவர்கள் ஆரம்பித்து அதுக்கு பிறகு 2003 எனக்கும் இந்த பொறுப்பு தரப்பட்டு 10 வருஷத்துல இந்த நாடு $1.5 பில்லியன் அனுபவிச்சிச்சு. ஜம்மியா அனுபவிக்கல, இந்த நாடு அனுபவிச்சிச்சு எக்ஸ்போர்ட்டினூடாக. ஆனா அதுக்கு 2013 எங்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கி, அதுக்கு சோதனைகள் உண்டாக்கி, வீண் சந்தேகங்களை உண்டாக்கி, எந்த விதமான வருமானம் இல்லாமல் ஒரு சொற்ப பணத்துக்கு அதை ஒரு 13 லட்சம் தான் 40 பேர் வேலை செஞ்சாங்க. இந்த நாட்டில் சுசந்த ரத்நாயக் என்று சொல்லக்கூடிய அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய சேர்மனாக இருந்தவருடைய யூடியூப்ல எடுத்து பாருங்க. அவர் சொல்றார், ஜமியத்துல் உலமாக்கு நாங்கள் பீனட்ஸை கொடுக்குறோம்னு சொன்னார். அந்த நேரத்தில் வருமானம் உங்களுக்கு நாட்டுக்கு கிடைச்சிச்சு. எக்ஸ்போர்ட்டினூடாக மாவை எக்ஸ்போர்ட் பண்ணினீங்க, பிஸ்கட் எக்ஸ்போர்ட் பண்ணினீங்க, இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை உலகத்துக்கு கொண்டு போனீங்க. இன்றும் அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அந்த ஹலால முஸ்லிம்களிடத்தில் ஒப்படைச்சு புத்திஜீவிகள் உலமாக்கள் சேர்ந்து இன்று அதை வழிநடத்தி வருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதை இன்று திரும்ப அதே வருமானத்தை இந்த நாட்டுக்கு பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு பங்காளிகளாக இருக்கிறோம் இந்த ஹலால் சான்றிதழூடாக. நாங்கள் அந்த நேரம் பார்த்தோம் தாய்லாந்து 40 வருஷத்துக்கு முதல் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. சிங்கப்பூர் 25 வருஷத்துக்கு முதல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
கண்ணியமானவர்களே, இதே போலதான் இஸ்லாமிய பொருளாதாரம். இன்றே இந்த நாட்டில் சில புத்திஜீவிகள் மௌத்தாகிட்டாங்க, நல்லடியார்கள். சுப்ஹானல்லாஹ். ஜஸ்டிஸ் ஜமீல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜட்ஜாக இருந்த கண்டிய பிறப்பிடமாக கொண்டவர் மிஸ்டர் ஆலிஃப், மிஸ்டர் மரிக்கார் போன்றவர்கள், அவர்கள் செய்த சேவை இந்த நாடும் என்றும் மறக்க முடியாது. அவர்கள் இந்த நாட்டுடைய கவர்னர், இந்த நாட்டுடைய உயர்மட்டம், இந்த நாட்டுடைய பார்லிமெண்ட் அதுவரைக்கும் போய் இந்த நாட்டுடைய சட்டத்தையே மாற்றினார்கள். இந்த நாடும் இஸ்லாமிய பொருளாதாரத்தை உள்வாங்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதுக்கு இந்த நாட்டில் இன்று வாழக்கூடிய PC ஃபாயிஸ் முஸ்தபா அவர்கள், இன்னும் மிஸ்டர் ரஃபீக் காசிம் அவர்கள், இன்னும் பலரும் மர்ஹூம்களான முபாரக் ஹஸரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் இது போல உலமாக்கள் இதுக்கு காரணமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நான் உங்களிடத்தில் இந்த மேடையில், இந்த மெம்பரில் கிட்டத்தட்ட 38 வருஷங்களாக நான் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத். இந்த மாதத்தில் சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். நீங்களும் இந்த அமானிதத்தை சுமக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை மிக அழகாக, கண்ணியமாக நீங்கள் அதை அடைய முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர வீண் வதந்திகளையும் சர்ச்சைகளையும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் அந்நியர்களுக்கு மத்தியிலையும் வீண் குழப்பங்களை ஏற்படுத்துறத முற்றுமுழுதாக தவிர்த்து கொண்டு ஒரு வழிபடக்கூடிய உம்மத்தாக இருந்தால்தான் நாம் ஒரு சிறந்த சமூகமாக மாற முடியும். இந்த நாட்டுக்கு ஏராளம் விஷயம் நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். நாங்கள் மஸ்ஜிதுகளில் சுனாமிக்கு பிறகுதான், இந்த நேற்று கூட நான் ஒரு மஸ்ஜிதுக்கு அழைக்கப்பட்டேன். பொத்துவில் ஜுமத்திலுமா 40 பொத்துவில் சாதாரண மக்கள் 43 லட்சத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், நான் கேட்டேன் எத்தனை குழந்தைங்க? இந்த 43 லட்சத்தை சேகரித்தோம், 43 லட்சத்தையும் குழந்திருக்கிறோம். இந்த மஹல்லால அதில் இந்த 500 மக்கள் இருக்கிறார்கள். அதில் 220 பேர் அந்நியர்கள், மற்றவர்கள் முஸ்லிம்கள். இது யார் உண்டாக்கினது இந்த நாட்டுக்கு? இப்படியான ஒரு முறையை அறிமுகப்படுத்த ஒரு மஸ்ஜிதில் ஹிதுமத் நடக்க வேண்டும், ஒரு மஸ்ஜிதில் இபாதத் நடக்க வேண்டும், ஒரு மஸ்ஜிதில் இல்முடைய விஷயங்கள் பேசப்பட வேண்டும், ஒரு மஸ்ஜிதில் அல்லாஹுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய பண்புள்ள, கண்ணீர் வடித்து அல்லாஹுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடியவர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு மஸ்ஜிதுடைய நோக்கம். அதில் ஒரு பகுதி தான் ஹிதுமத் என்பது. அது கஷ்டமான ஊராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இன்றைக்கு பாருங்க எப்படி இந்த சோஷியல் மீடியாவில் அந்நியர்கள் வந்து பேசுகிறார்கள். ஒரு காலம் எங்களை பற்றி 10 வருஷத்துக்கு வீணான வதந்திகளை, வீணான சர்ச்சைகள் உண்டாக்கினார்கள். இன்று எங்களுடைய அஹ்லாக், நாங்கள் மனிதம் என்ற இதில் ஒன்றுபடுகிறோம், இரத்தம் என்றத்தில் ஒன்றுபடுகிறோம். கர்ரம் நா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வது தாவரு அல் பிர்ரி வத் தக்வா, தக்வா நல்ல விஷயங்கள் உதவி செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை இஸ்லாமிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. ஆக இந்த நாட்டுடைய எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் நாமல் கொடுத்த செய்தி என்ன? மஸ்ஜிதுகள் அதை அல்லாஹுடைய தீனை அறிமுகப்படுத்தக்கூடிய, ஈமானை பேசக்கூடிய, அஹ்லாக்கை பேசக்கூடிய, இஸ்லாமிய பொருளாதாரத்தை பேசக்கூடிய அந்த முறைகளை தான் அறிமுகப்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த MMDA நடத்தக்கூடிய காதிமார்கள், திருமண ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய ரெஜிஸ்டர்மார்கள், அல்லது இஸ்லாமிய பொருளாதாரத்தை முன்னெடுத்து போகக்கூடிய அந்த நிறுவனங்கள், அதில் உள்ளவர்கள் தவறு செய்யலாம். காதி ஒரு தவறு செய்யலாம், ரெஜிஸ்டர் ஒரு தவறு செய்யலாம், இஸ்லாமிய அந்த பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் தவறு செய்யலாம். தவறை அடையாளப்படுத்தி திருத்த முயற்சி எடுக்க வேண்டுமே தவிர உள்ளதெல்லாம் அழிக்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படைகளே அது சோதனைக்குரியதாக மாறிவிடும் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆக இந்த சிறப்பான இந்த நேரத்தில் 5 விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இஸ்லாம், அதே நேரத்தில் இஸ்லாமிய தூது, முஸ்லிம்கள், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை, அதே நேரத்தில் இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான் சமூகம், அது அத்தோடு இந்த நாடு, இந்த நாட்டை நேசிக்கிறோம், இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்களை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து நாங்கள் டிஃபென்ஸ்லையும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு உதவியாக இருப்போம், பொருளாதாரத்திலையும் எக்கனாமிக்ஸ்லையும் நாங்கள் இந்த நாட்டுக்கு உதவியாக இருப்போம். இந்த நாட்டுடைய ஹெல்த்
அதுக்குரிய தேவை வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதுக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். உங்களுக்கு ரத்தம் தேவைப்படுதா, அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். இந்த நாட்டுக்கு பணம் தேவைப்படுகிறதா, எங்கட வியாபாரிகளையும் உற்சாகப்படுத்தி இந்த நாட்டுடைய இந்த ஆபத்தான நேரத்தில் உங்களோட ஃபண்டுக்கு நாங்கள் கொடுக்க வைப்போம். இப்படி மனிதர்கள் என்ற அடிப்படையில் எங்களோட பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் எங்களோட மஸ்ஜிதுகளூடாக எங்கள் மெம்பர்களூடாக எங்களோட பணத்தினூடாக உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதே நேரத்தில் இறுதியாக உலக நாடுகளுக்கும் இந்த தூதை நாங்கள் கொண்டு போவோம். நாங்கள் இலங்கை நாட்டு முஸ்லிம்கள், நாங்கள் பல இனங்கள், மல்டி கல்ச்சரல், மல்டி எத்னிக், மல்டி ரிலிஜியஸ், பல மதங்களாக, பல நிறங்களாக, பல கொள்கைகளாக, பல சமூகங்களாக நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிறோம். எங்களோட தூது அது உலகத்துக்குரிய தூதாக இருக்க வேண்டும் என்று எனக்கு 40 வருஷத்துக்கு நான் 1984 கேட்ட துவாவை ஜெனரல் ஜியாவுல் ஹக் அவர்கள் அங்க பேசினார் ஐக்கிய நாட்டு சபையில. அந்த நேரத்தில் நானும் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சேன், யா அல்லாஹ் எனக்கும் இந்த பாக்கியத்தை நீ தர வேண்டும் என்று. அல்லாஹ் எனக்கும் ஜெனீவால போயிட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். பலஸ்தீன மக்களுக்கு நடந்த விஷயத்தை குரல் கொடுக்க ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் அங்கே அவர்கள் செய்த நலவுகளை ஜம்மியத்துல் உலமா சார்பாக பாராட்டக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான். உலக நாடுகளுக்கு ஏதும் அபாயம் வரக்கூடிய நேரத்தில் அது முஸ்லிம்களாக இருந்தாலும், முஸ்லிம்களுடைய பேர்ல நியூசிலாண்டாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், அது துருக்கியாக இருக்கலாம், அது மொரோக்கோவாக இருக்கலாம், அது ஈஜிப்டாக இருக்கலாம், எங்கேயும் யாரும் இஸ்லாமியுடைய பேர்ல அது தீவிரவாதத்தில் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு உரிய நேரத்தில் நாம் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் ஏற்பட்ட அந்த ஷைத்தானிய செயல்களுக்கு நாம் ஒன்று ஜனாசாவை கூட எடுக்க ஆயத்தமில்லை. அரசாங்கமே நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று தைரியமாக நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நேஷனல் செக்யூரிட்டி, இந்த நாட்டுடைய பாதுகாப்பு வரக்கூடிய நேரத்தில் அந்த பாதுகாப்புக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அதனால் என்னுடைய இந்த சிறப்பான ரஜபுடைய மாதம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜபோ ஷாபான் பல்லிக்னா ரமதான், நாங்கள் அடுத்தது ஷாபானும் ரமதானையும் அடைய இருக்கிறோம். ஒரு நல்ல சமூகத்தை கட்டி எழுப்புவோம். உங்களோட எல்லாருக்கும் இந்த ஜும்மாவை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் நான் அடிப்படையான இஸ்லாம், முஸ்லிம்கள், இந்த நாட்டு பெரும்பான்மை மக்கள், இந்த நாட்டு சிட்டிசன், இந்த நாட்டு பிரஜைகள், அதே நேரம் உள்நாடு வெளிநாடுகின்ற இந்த தூதை முன்வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் இதை சுமக்க வேண்டும். யாரும் தவறாக நடக்கிறது என்றா ஒரு சகோதரர் கத்தீன நசீஹா, ஒரு சகோதரரை நீ பிழை செய்கிறாய் என்று அவருக்கு வழிகாற்ற கடமைப்பாடு ஒன்று இருக்கிறது. மேலான சகோதரர்களே, நாங்கெல்லாம் வாய் பார்த்து கொண்டிருக்கிற காலம் அல்ல, அப்படி அலட்சியமாக இருக்கிற காலம் அல்ல. அலட்சியமாக இருப்போம் என்று சொன்னால் ஒரு கப்பலை தோண்டக்கூடியவனை பார்த்து மேலுள்ளவர்கள் சும்மா இருந்தா எல்லாரையும் சேர்த்து தாண்ட வைக்கிறது போலதான் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை எல்லாருக்கும் வரும் என்பதை நாம் ஒரு நாள் மறந்துவிடக் கூடாது. அதனால் அல்லாஹ் தந்த ஆளுமை, திறமை, சக்தி, பணம், எங்களுடைய அறிவு, எல்ம், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய தொழில், உத்தியோகம், இவைகளை சிறப்பாக, கௌரவமாக, அழகாக முன்னெடுத்து போறதுக்கு பாடுபட வேண்டும். இந்த மஸ்ஜிதுடைய இமாம்கள், இந்த மஸ்ஜிதில் சேவை செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் எங்களுடைய உரிய உதவிகளும் ஒத்தாசைகளும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சென்டர்ல இருக்கிறது, இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு உதவியாக இருந்து அவர்கள் பணம் சேர்த்து அடுத்த பாதிப்படைந்த கொழும்பு மக்களுக்கு அடுத்த கட்டத்தில் எப்படி அவர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நாங்கள் சுத்தத்தில் ஈடுபடுத்தினோம் மக்களை. அல்ஹம்துலில்லாஹ், வீடுகள் சுத்தப்படுத்தப்பட்டு விட்டன. அவர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுக்க சொல்லி உற்சாகப்படுத்தினோம். அல்ஹம்துலில்லாஹ் 95% அதுவும் நிறைவேற்றி விட்டது. வீட்டுக்கு போறதுக்கு கிச்சன் செட்டுகளும் அவர்களுடைய அந்த குக்கரையும் கொடுக்க சொல்லி ஆர்வமூட்டினோம். அதுவும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு 2000 வீடுகளுக்கு கிச்சன் செட் கொடுக்க வேண்டிய 2500 வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுவும் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றப்படும். இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 25 மஸ்ஜிதுகளை அழைத்து 2-3 வாரங்களுக்கு அவர்களுக்கு கேட்டு அரசாங்கத்தால் இதை 25,000 ரூபாய் 50,000 ரூபாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கும் முயற்சிகள் உரிய முறையில் பதிவு செய்து தொழில் உத்தியோகத்தில் பாதுபட்டு எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த அதுக்குரிய முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒற்றுமைப்படுவோம்.
ஒன்றுபடுவோம், விமர்சனங்களை தவிர்த்து கொண்டு நல்லதுகளை பார்ப்போம், எதிர்கால சிறப்பானதாக ஆக்கிக் கொள்ள இந்த 5 அம்சங்களை எங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாக ஆக்கிக் கொண்டு உண்மையான முஸ்லிம்களாக பயணிக்க அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். மஸ்ஜிதுகள் ஊடாக அதை ஹிதமத்தை, மஸ்ஜிதுகள் ஊடாக இபாதத்தை கண்ணீர் வடித்து அந்த ஹிந்த் பின்த் உத்பா என்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாச்சாவுக்கு உயிரை பறித்த அந்த ஈரலை சப்பிய பெண்மணி சஹாபாக்களுடைய இபாதத்தையும் ஜிக்ரையும் துஆவையும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வரலாறு நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. நாமும் அப்படிப்பட்ட கூட்டத்திலாக வல்ல அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எமக்கு மறைமுகமான உதவி செய்வாயாக. இஸ்லாத்தை உண்மையாக புரிந்து அதை அறிமுகப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தருவாயாக. முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்து எங்களுடைய வணக்க வழிபாடுகள், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய அனைத்தையும் சிறப்பாக செய்ய நீ எமக்கு உதவி செய்வாயாக. யா ரப்பே, எங்களுடைய இந்த நாட்டு மக்கள் அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் அன்பாக, ஒற்றுமையாக, ஒன்றுபட்ட ஒரு சமூகமாக, ஒரு முன்மாதிரியான ஒரு நாடாக எம்மை வாழ வைப்பாயாக. இந்த நாட்டுக்கு முஸ்லிம்களாகிய நாம் என்னென்ன செய்வது எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறதோ, பொருளாதாரத்தில் இருக்கலாம், கல்வி ரீதியாக இருக்கலாம், அது சுகாதார ரீதியாக இருக்கலாம், பாதுகாப்புக்காக இருக்கலாம், யா அல்லாஹ் இவைகள்ல பங்காளிகளாக எங்களை மாற்றுவாயாக. உலகத்துக்கும் இதே தூதை சுமந்தவர்களாக இந்த ரஜபுடைய மாதத்தில் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். யா அல்லாஹ், முன்னோர்களான இமாம் ஷாஃபி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் போன்றவர்கள் உலகத்துக்கு நீதத்தையும் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் எப்படி அறிமுகப்படுத்தினார்களோ அதே போல அறிமுக பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தருவாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.